ஹாப்பி Thursday ஈவினிங் மக்களே. இன்னைக்கு என் அத்தையோட ரெசிபி தான் பார்க்க போறோம். ஹோம்மேட் ஸ்வீட் கார்ன் பீஸா. ஸ்வீட் கார்ன் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஸ்வீட் கார்ன்ல ஃபைபர் அதிகமா இருக்கு, விட்டமின் சி இருக்கு அண்ட் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. கூடவே பிளட் சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணும். பீஸாவோட பேஸ் நம்ம இன்னைக்கு கோதுமையோ இல்ல மைதாவோ வச்சு பண்ண போறது இல்ல, நம்ம வீட்லயே இருக்கிற பாசிப்பருப்பை வச்சுதான் பண்ண போறோம். பாசிப்பருப்புல கால்சியம், அயன், ஃபைபர் இருக்கு அண்ட் பாடி ஹீட்டையும் ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஹோம்மேட் ஹெல்தி ஸ்வீட் கார்ன் பீஸா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு கார்ன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உதிர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு ஒரு ½ அன் அவர் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடுங்க. ஊறினதும் லைட்டா தண்ணி ஆட் பண்ணி ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க. தோசை மாவு ஊத்துற பதத்துக்கு கலந்துக்கோங்க. கூடவே உப்பு, ½ டீஸ்பூன் சோடா மாவு, அப்புறம் 2 இல்ல 3 டீஸ்பூன் ரவை ஆட் பண்ணிக்கோங்க. ½ லெமன் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வச்சிருங்க. டாப்பிங்க்கு தேவையான வெங்காயம், கேப்சிகம், அப்புறம் 2 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில 2 இல்ல 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுல கட் பண்ணி வச்சிருக்க பூண்டு, வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் லைட்டா வதங்கினதும் கேப்சிகம் அண்ட் ஸ்வீட் கார்ன் ரெண்டையுமே சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். தேவைக்கு ஏத்த மாதிரி சால்ட், பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. வேணும்னா நீங்க இந்த ஸ்டேஜ்ல சாட் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் பெப்பர் பொடி மட்டும்தான் ஆட் பண்ணிருக்கேன். டாப்பிங் ரெடி ஆயிடுச்சு. சீஸ் நீங்க இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்பதான் நல்லா மெல்ட் ஆகும். இப்ப ஒரு தோசைக்கல் எடுத்துக்கோங்க. சூடானதும் கொஞ்சம் பட்டர் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பேஸ் மாவு எடுத்து கனமா ஒரு தோசை மாதிரி ஊத்திக்கோங்க. லைட்டா வெந்ததும் திருப்பி போட்டு டொமேட்டோ சாஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஹோம்மேட் டொமேட்டோ சாஸ் எப்படி பண்றதுன்னு போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ டாப்பிங்ஸ்க்கு ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்வீட் கார்ன் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேல நம்ம துருவி வச்சிருக்க சீஸ் போட்டுக்கோங்க. ஒரு தட்டு போட்டு 5 to 10 மினிட்ஸ் மூடி வச்சிருங்க. 5 மினிட்ஸ் அப்புறம் ஓபன் பண்ணி பாருங்க. ஸ்வீட் கார்ன் பீஸா ரெடி. கட் பண்ணி ஹாப்பியா சர்வ் பண்ணலாம். பீஸா வேணும்னு அடம் பண்ற உங்க பேபிஸ்க்கு இந்த மாதிரி ஹெல்த்தியா ஹோம்மேட் பீஸா ரெடி பண்ணி கொடுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டாடா.